அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2025 லேட்டஸ்ட் நியூஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது அப்பாயின்மெண்ட் ஆர்டர் என்னைக்கு கொடுக்க போகிறாங்க, எங்கே வச்சு கொடுக்க போகிறாங்க, யார் கொடுக்க போகிறா அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசுனா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ இந்த லேட்டஸ்ட் நியூஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். அப்போ இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் பார்த்திங்கன்னா அக்டோபர் 2025 நடந்தது. அதுக்கப்புறமா இந்த டென்டேட்டிவ் ஆன்சர் கீ விட்டுருந்தாங்க, அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ண டேட் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறமா ஃபைனல் ஆன்சர் கீ வித்து சிவி லிஸ்ட்டோட வெளியிட்டிருந்தாங்க. அதுக்கப்புறமா இந்த சிவி லிஸ்ட் வெரிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா ஒரு 5-6 நாட்கள் நடந்தது. அதுக்கு அப்புறமா இப்போ இந்த சிவி லிஸ்ட்டு அந்த வெரிஃபிகேஷன் போனதுக்கு அப்புறமா ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு இப்போ தான் ரீசெண்டாக வெளியிட்டிருந்தாங்க. இப்போ அடுத்த கட்டமாக இந்த ப்ரொவிஷனல் லிஸ்ட்டில் உள்ளவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரமே முடிஞ்சிருச்சு. இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் உடனே வந்தது, எக்ஸாம் உடனே நடந்து முடிந்தது, ரிசல்ட்டு உடனே வந்துருச்சு, சிவி உடனே முடிந்தது, ப்ரொவிஷனல் லிஸ்ட்டும் உடனே வந்தது. இப்போ அப்பாயின்மெண்ட் ஆர்டரும் அடுத்தது உடனே என்ன கொடுக்க போகிறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட். இந்த தடவை உள்ள எக்ஸாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபாஸ்ட்டாக வந்துட்டு நடக்குது. அப்போ பார்த்திங்கன்னா யார் யாருக்கெல்லாம் கொடுக்க போகிறாங்க, அதாவது 10,000 பேருக்கு பணி நியமன ஆணை, அதாவது டிஎன்பிஎஸ்சி, டிஆர்பி, எம்ஆர்பி, அதாவது மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டு. ஸோ அப்போ டிஎன்பிஎஸ்சி, டிஆர்பி, டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டு. ஸோ இதன் மூலம் தேர்வு செய்யப்பட்ட 10,000 பேருக்கு பணி நியமன ஆணை கொடுக்க போகிறதா நம்ம நியூஸ் வந்திருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா பிப்ரவரி முதல் வாரத்தில், அதாவது இந்த 13ஆம் தேதி அப்படிங்கிறத வந்து போட்டுக்கிறாங்க. அப்போ இந்த பிப்ரவரி மந்தில் நம்முடைய முதல்வர் அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த பணி நியமன ஆணையை வந்து வழங்குறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா மொத்தமாக எல்லாம் சேர்த்து டிஎன்பிஎஸ்சி, டிஆர்பி, எம்ஆர்பி இது எல்லாம் சேர்த்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 10,000, அப்ராக்சிமேட்டாக 10,000 பேருக்கு இந்த பணி நியமன ஆணையை வழங்குறாங்க. சரிங்களா? அப்போ இந்த டிஎன்பிஎஸ்சி இருக்கு இல்லையா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 மூலமாக வெற்றி பெற்றிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு அதில் பார்த்திங்கன்னா 5,307 கேண்டிடேட்ஸ் வந்துட்டு இருக்கிறாங்க. அதே போல் இந்த பிஜி, சரிங்களா, இந்த பிஜி அசிஸ்டண்ட் இப்போ இந்த ரிசல்ட்டு வந்து ப்ரொஃபஷனல் லிஸ்ட் விட்டாங்க இல்லையா, அதில் பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 1,700 வேக்கன்சிஸ், அதுக்கான அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரை வந்து கொடுக்க போகிறாங்க. அதே போல் இந்த எம்ஆர்பி அந்த மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டு மூலமாக 3,000 மருத்துவ பணியாளர்கள் எல்லாம் சேர்த்து டோட்டலாக பார்த்திங்கன்னா 10,000க்கும் மேற்பட்டோர் அரசு பணிகளுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். அப்போ இவர்கள் எல்லாருக்கும் இந்த சென்னையில் வச்சு, சரிங்களா, அந்த ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியத்தில் வச்சு ஒரு பிரம்மாண்ட விழா ஏற்பாடு பண்ணி அங்கே எல்லாருக்கும் பணி நியமன ஆணையை வந்துட்டு முதல்வர் அவர்கள் வந்துட்டு வழங்க இருக்கிறாங்க. ஸோ இதற்கான பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறதாகவும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த தேர்வில் வெற்றி பெற்று இந்த பணி நியமன ஆணையை வாங்குவதற்காக காத்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் நம்முடைய ஆல்வின் யூடியூப் சேனல் மூலமாக உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்போ இந்த பணி நியமன ஆணை விழாவில் நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸும் நிறைய பேர் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்போ இதே போல் அடுத்து நமக்கு எக்ஸாம்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ நீங்களும் இதே போல் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கணும் அப்படின்னாச்சுன்னா நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்பப்போ அப்டேட்ஸ் வந்துட்டு கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அதே போல் இந்த எக்ஸாமுக்கான அந்த ஆன்லைன் கிளாஸஸுமே நடந்துகிட்டு இருக்குது. உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு படி உயர்த்தி விடும். நீங்கள் இருக்கிற இந்த லெவலை விட கண்டிப்பாக இதில் சேர்ந்தீங்கன்னா ஒரு படி கண்டிப்பாக நீங்கள் வந்து முன்னேறுவீங்க. சரிங்களா? அதாவது போன தடவை சிவி வரைக்கும் போயிட்டு திரும்ப வந்தவங்க எந்த தடவை போஸ்டிங் வாங்கியிருப்பாங்க. அப்போ இந்த தடவை நீங்கள் சிவி வரைக்கும் போயிட்டு திரும்ப வந்தீங்கன்னா அடுத்த தடவை கண்டிப்பாக உங்களுக்கு போஸ்டிங் காத்துட்ருக்குது. எக்காரணத்தை கொண்டு உங்களுடைய முயற்சியை மட்டும் கைவிட்டுறதாதீங்க. சரிங்களா? முயற்சி கண்டிப்பாக உங்களை வந்து திருவினையாக்கும். சோர்ந்து போகாதீங்க. ஸோ இந்த தடவை எழுதி நமக்கு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி சோர்ந்து போகாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த எக்ஸாமில் டெஃபினட்டாக நீங்கள் வந்து போஸ்டிங் வாங்குறீங்க. உங்களுடைய உழைப்பை மட்டும் கண்டிப்பாக விட்டுறாதீங்க.
கன்டினியூ பண்ணிக்கிட்டே இருங்க. டெஃபினட்டாக உங்களால் சாதிக்க முடியும். சரிங்களா? கண்டிப்பாக உங்களை வந்து நம்முடைய சேனல் ஃபாலோவர்ஸை கண்டிப்பாக தூக்கி விடுவது தான் நம்முடைய நோக்கம். சரிங்களா? கண்டிப்பாக உங்களை நான் தூக்கி விடுவேன். நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.